ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மல்லி சீரியல் தாங்க. மல்லி சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மல்லி வந்து கிச்சன்லேருந்து வெளியே வராங்க. எதுக்காக வந்து வெளியே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, விஜயோட நிலைமையை கண்டா வந்து அவங்களுக்கே வந்து ரொம்பவே வந்து பாவமாயிடுச்சு. விஜயும் வந்து ஏன் அப்படி வந்து ஆயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கான பதில் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ராஜேஸ்வரி தாங்க. ராஜேஸ்வரி பண்ண செயலால் தான் வந்து விஜயோட நிலைமை வந்து அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரிய வந்திருக்கும். ராஜேஸ்வரி தான் வந்து பிளான் போட்டு மேனேஜர்கிட்ட வந்து ஜூஸ்லேயோ எதுலேயோ ஒன்று வந்து கொடுத்து அவங்களுக்கு வந்து மயக்கம் மாதிரி ஆகிற மாதிரி வந்து போதையில் இருக்கிற மாதிரி வந்து ஆக்டிங் வந்து பண்ண வைக்கிறாங்க. இதனால் என்ன ஆகும் விஜய்க்கு அவருடைய ஸ்டேட்டஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்து கிளைண்ட் முன்னாடி வந்து அப்படி இருக்கும்போது ஒரு கஸ்டமர் வந்து நம்ம வந்து கஸ்டமர் முன்னாடி வந்து இப்படி வந்து பிஹேவ் பண்ணால் கண்டிப்பாக வந்து எந்த கஸ்டமராச்சும் வந்து வருவாங்களா நம்ம கடைக்கு. நம்மளே ஒரு ஷாப் வந்து வச்சுருக்கோம், அந்த ஷாப்பில் வந்து நம்ம இப்படி வந்து பண்ணால் கண்டிப்பாக வந்து எந்த கஸ்டமரும் வந்து வரமாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு தருணத்தை வந்து ஏற்படுத்தி விட்டுட்டாங்க ராஜேஸ்வரி. அந்த மாதிரி வந்து பிளானை வந்து பண்ணி கரெக்டாக வந்து எப்படி வந்து பண்ணணுமோ அந்த மாதிரியெல்லாம் வந்து பிளானை வந்து கூட இருந்த தம்பியவே வந்து குழியில் வந்து தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிற அக்கா இங்கே தான் வந்து நான் வந்து பார்க்குறேங்க. எவ்வளோ தான் வந்து கஷ்டம் வந்தாலையும் நமக்கு வந்து அக்கா இருக்காங்க, தங்கச்சி இருக்கா, தம்பி இருக்கா, அண்ணன் இருக்கான், அப்பா அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கிற குடும்பத்தை தான் வந்து பார்த்துருக்கேன். ஆனால் கூடவே வந்து இருந்து மொத்தமாக வந்து குழி பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிற ஒரே ஆள் ராஜேஸ்வரி மட்டும்தாங்க. அந்த ராஜேஸ்வரியை வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஆனால் கண்டிப்பாக வந்து ராஜேஸ்வரி வந்து செமையாக வந்து வாங்க போகிறாங்க, எங்கேயாச்சும் வந்து சிக்க போகிறாங்க. அப்படி வந்து சிக்கும்போது வந்து அவங்கள வந்து ஒருத்தரும் வந்து ஆதரிக்க போகிறதில்ல. கண்டிப்பாக வந்து அப்போ வந்து எனக்கு வந்து என் தம்பி இருக்கான், என் தம்பி பொண்டாட்டி இருக்கா, என் தம்பியோட பொண்ணு இருக்கா, என் அக்கா பொண்ணு இருக்கா, என் தங்கச்சி பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னைக்கு வந்து யாருமே வந்து வரமாட்டாங்க. அப்படியாப்பட்ட சூழ்நிலை வந்து கண்டிப்பாக வந்து ராஜேஸ்வரிக்கு வந்து வரப்போகுது. ஆனால் அது வந்து ரொம்ப காலத்துக்கு வந்து நீடிக்காது. இப்போ வந்து தம்பியோட சொத்தெல்லாம் வந்து ஆக்கிரமிப்பு வந்து பண்ணணும், ஆக்கிரமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வந்து கஷ்டம் தான் வந்து பட போகிறாங்க. அதை நம்ம கண்ணு முன்னாடி வந்து எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு அக்கா வந்து கண்டிப்பாக வந்து எந்த வீட்லேயுமே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னுடைய கருத்து. சரி, ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சாலே ரொம்பவே வந்து பயங்கரமாக பகிரங்கமாகவும் இருக்குது. எதுக்காக அப்படி சொல்ல வரேன்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஆமாங்க, நம்ம விஜய் இருந்துட்டு கிளைண்ட் முன்னாடி வந்து அப்படி வந்து இருந்தார். அதே மாதிரி வந்து வீட்டுக்கு வந்து மேனேஜர் வந்து கூட்டிகிட்டு வரும்போது வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, விஜய் இருந்துட்டு இது வந்து மல்லி மேலே வந்து எந்த தப்பும் இல்லை, மல்லி வந்து நல்லவ, ரொம்பவே வந்து வல்லவள், அவள் இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா அவள் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார் விஜய். சரி, ஓகே, என்ன விஜய் திடீர்னு உனக்குள்ளே வந்து இப்படியாப்பட்ட ஒரு மாற்றம்? காலையில் வந்து அந்த நியூஸை வந்து கேட்டதில் வந்து இப்படி ஆகிட்டியா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைடா, அக்கா நான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் வந்து நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு அந்த இடத்துல வந்து நல்ல மாதிரி வந்து நடிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து டாக்டர் வந்து செக் பண்ணும்போது அவர் சாப்பிட்ட ஃபுட்டில் தான் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாக்டர் வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து ராஜேஸ்வரி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மல்லியை வந்து கேட்குறாங்க, ஏய், என்னடி கொடுத்த என் தம்பிக்கு? ஏதாச்சும் கொடுத்து வந்து அவனை வந்து நீ வந்து உயிரோடு வந்து கொளுத்திடலான்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறியா? அவன் உயிருக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்று ஆச்சு, நான் வந்து சத்தியமாக வந்து உன்னை வந்து சும்மா விட மாட்டேன், கண்டிப்பாக வந்து உன்னை எங்கே நிறுத்தணுமோ அங்கே நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு, பண்ணதெல்லாம் நீ கேடி வேலை, இதில் வந்து மல்லியை வந்து கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து நாக்கை பிடிச்சிக்கிட்டு கேட்கணும்னு வந்து தோணுது. ஆனால் இருந்தாலே வந்து என்ன பண்ணுறது, ராஜேஸ்வரியை வந்து ஒன்றுமே வந்து பண்ண முடியாத நிலைமைக்கு வந்து நம்ம வந்து தள்ளப்பட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியே வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த மேனேஜருக்கு வந்து குற்ற உணர்ச்சியில் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மல்லிக்கிட்ட வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்ல போகிறாருன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து அப்படி மட்டும் சொல்லிட்டாரு. மல்லி வந்து விஜய்கிட்ட போய் வந்து சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஆனால் இருந்தாலும் வந்து ராஜேஸ்வரி மேலே இருக்கிற பயத்தினால் வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்பும் வந்து கம்மியாக தான் இருக்க போகுது. அந்த அளவுக்கு வந்து ராஜேஸ்வரி வந்து எல்லாரையும் அந்த வீட்டில் வந்து ஆட்டி படைச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி ரஞ்சிதாவுக்கு வந்து விஜய் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்தவங்க இப்போ வந்து பார்த்தோன்னா, உனக்கு வந்து காசு வேணுமா, இது விஜய் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, டாட்டா.